Welcome to Saitechinfo channel, my dear students. In today's session, Gokul will be discussing about Python programming. It is an introductory level. So let us proceed with programming in Python. Over to Gokul. இன்னைக்கு நம்ம வந்து பைத்தான், அதாவது சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 11th சப்ஜெக்ட்ல இன்ட்ரடக்ஷன் டு பைத்தான் ப்ரோக்ராம்ஸ். நீ முதல்ல ரெண்டு பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து கோகுல் ஸ்டாண்டர்ட் 12th படிக்கிறேன். கேமரா ஆன்ல ஸோ நம்ம வந்து பைத்தான் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறது வந்து பைத்தான் ஐடியல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இதுதான் வந்து சிம்பிள் A = 10 அது மாதிரி கம்ப்யூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து சிங்கிள் லைனில் வர்றது வந்து நம்ம ஸ்கிரிப்ட் மோடில் யூஸ் பண்ணுவோம், இன்ட்ராக்டிவ் மோட். சாரி டு இன்டரப்ட் யூ கோகுல் அண்ட் சாய் கௌதம், நீங்கள் கொஞ்சம் கேமரா ஆன் பண்ணிவிட்டு இந்த ஷேர் கட் பண்ணிவிடுங்க. கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. கோகுல் கேமரா ஆன் பண்ணு, ஷேர் பண்ணாதப்போ கேமரா மட்டும் ஆன் பண்ணு. ஓகே சார். ரைட். ஸோ இன்ட்ரடியூஸ் ப்ராப்பர்லி. ஓகேயா? ஸோ எந்த ஸ்கூல்லாம் சொல்ல வேண்டாம், சாய்டெக்கில் எவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த டீட்டெயில் மட்டும் சொல்லுங்கள். யா ப்ரொசீட். இன்றைக்கி ப்ரோக்ராம் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே சார். குட் ஈவினிங் ஆல். ஸோ இன்றைக்கி நான் தான் கோகுல். இன்றைக்கி நம்ம வந்து இந்த Saitechinfo சேனலில் வந்து இன்ட்ரடக்ஷன் டு பைத்தான் லெசனில் பைத்தான் கோர்ஸில் வந்து நம்ம இன்ட்ரடக்ஷனாக எப்படி ப்ரோக்ராம் வந்து கம்ப்யூட் பண்ணுறது, அதுக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் சாய்டெக்ஸ்டேண்டு வந்து 1 year 2 months ஆகுது. 2019 ஜூன் மந்த்து ஜாயின் பண்ணேன். ஓவர் டு சாய். சாயோட ஆடியோ கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது. ஐ திங்க் யூ கேன் டேக் அ லீட் கோகுல். ஓகே, ஸோ ஆடியோ கரெக்ட் பண்ணிவிட்டு யூ கேன் கம் இன். ரைட்? Okay. So that is you can proceed with the lesson. Right. Proceed. Okay sir. ஸோ வந்து நம்ம பைத்தான் 3.68 ஷெல் யூஸ் பண்ணுறோம், அதாவது ஐடில். இந்த மோடுக்கு பேர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்கிரிப்ட் மோட், அதாவது வந்து சிங்கிள் லைனில் அவுட்புட் வர்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ணால் ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகும். ஸோ வந்து இதில் வந்து 1 லைன் மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம மல்டிபிள் லைன்ஸ் வந்து ப்ரோக்ராம் கம்ப்யூட் பண்ணோன்னா அதுக்கு வந்து இன்னொரு டேப் இருக்குது. அதுக்கு வந்து Ctrl+N ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து இன்ட்ராக்டிவ் மோடு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே தான் வந்து நம்ம மல்டிபிள் லைன்ஸ் வந்து ஒரு எவ்வளோ லைன்ஸ் வேணால் நம்ம கம்ப்யூட் பண்ணிட்டு அவுட்புட் வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த டேப் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம பேசிக்காக வந்து இப்போ பைத்தானில் எப்படி ப்ரோக்ராம் பண்ண போகிறோம், ஸ்டார்டிங் 11th ஸ்டார்ட் ஆனோடனே இதுதான் சொல்லி தருவாங்க. ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து அடிஷன் ஆஃப் 2 numbers பண்ணி காமிக்கிறேன். இப்போ அடிஷன் ஆஃப் 2 numbers வந்து உங்களுக்கு வந்து 2 நம்பரை ஆட் பண்ணி அது அவுட்புட் கொடுக்கும். ஸோ வந்து நான் A = 10 அண்ட் B = 25 எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஏயோட வேரியபிள் வந்து நான் 10ன்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அண்ட் பியோட வேரியபிள் வந்து 25 ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இதை வந்து அடிஷன் ஆஃப் 2 numbers கொடுத்துட்டோம். ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கணும். ஸோ அப்போ வந்து தேர்ட் வேரியபிள் சி, ஃபார் எக்ஸாம்பிள் C = A + B நான் இங்கே கம்பைல் பண்ணுறேன். ஸோ வந்து நம்மளுக்கு சியில் வந்து A + B, அதாவது 2 numbers-ஓட அடிஷன் வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம அதை பிரிண்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு அதோட வேல்யூ தெரியும். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். பிரிண்ட் ஆஃப், இங்கே வந்து நான் சியில் தான் இந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், A + B அடிஷன். ஸோ அடிஷன் ஆஃப் அடிஷன் ஆஃப் 2 numbers-னு போட்டுட்டு கமாசின்னு போடுறோம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இங்கே தான் நம்ம வந்து இப்போ மல்டிபிள் லைன்ஸ் ப்ரோக்ராம் எழுதியிருக்கிறோம். ஸோ இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணோம். Ctrl+S போட்டு சேவ் பண்ணிடலாம். ஸோ இது நம்ம ரன் பண்ணுறதுக்கு வந்து இது அவுட்புட் கிடைக்கணும்னா இங்கே ரன் போயிட்டு ரன் மாடியூல்னு இருக்குது,
அதை கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு இங்கே வரும் அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் வந்து 35. இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ a ஈக்குவல் டு 10, b ஈக்குவல் டு 25. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு அவுட்புட் வந்து 35 கரெக்டாக வந்துச்சு. இதை நான் இங்கே இடத்துல வந்து இங்கே c ஈக்குவல் டு a ப்ளஸ் பின்னு கொடுத்துட்டேன். ஆனால் இங்கே அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸில் வந்து c வேரியபிள் பதில் z வேரியபிள்னு கொடுத்துருக்குறேன். இப்போ என்ன அவுட்புட் வரும்னு பாருங்க பார்க்கலாம். அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா print of addition 2 numbers name error name z is not defined. இப்போ நேம் z is not defined ஏன்னு வருதுன்னா இப்போ நம்ம இங்கே வந்து c ஈக்குவல் டு a ப்ளஸ் பின்னு நம்ம c வேரியபிளில் தான் வந்து அந்த அடிஷன் ஆஃப் 2 நம்பர் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம இங்கே போட்டிருக்கிறது வந்து z. ஸோ இந்த z வந்து நான் இங்கே டிஃபைனே பண்ணல. ஸோ அதுக்கு தான் அங்கே எரர் வருது. ஸோ நம்ம அடுத்தது வந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் பார்க்கலாம். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பின்னு. ஸோ அதுக்கு வந்து நம்ம லென்த்து ஒரு வேல்யூ தேவை, பிரெத் ஒரு வேல்யூ தேவை. ஸோ வந்து ஃபஸ்ட்டு லென்த்து என்ட்ரு பண்ணுவோம். லென்த்து வந்து ஒரு 13 என்ட்ரு பண்ணுறேன் அண்ட் பிரெத் வந்து 15 என்ட்ரு பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா தெரியும் எல் இன்ட்டு பின்னு. ஸோ அப்போ இசட்டுன்னு ஒரு வேரியபிளில் நான் வந்து எல் இன்ட்டு பின்னு போடுறேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஸோ நம்ம வந்து இப்போ ப்ரோக்ராம் எழுதி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து 415 வந்திருக்கு. இங்கே எல் ஈக்குவல் டு 30, பி ஈக்குவல் டு 15. ஸோ வந்து எல் இன்ட்டு பி பண்ணும்போது 30 இன்ட்டு 15 விச் இஸ் நத்திங் பட் 450. ஸோ வி காட் த அவுட்புட். ஸோ இதுதான் சிம்பிள் ப்ரோக்ராம். ஸோ இப்போ வந்து சாய் வந்து இந்த இதோட கொஞ்சம் ஹை லெவல் ப்ரோக்ராம் வந்து அவன் கம்ப்யூட் பண்ணுவான். அதை பார்க்கலாம். சாய் ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்க்ரீன் ஷேர் பண்ணு. இங்கே நம்ம பார்க்குற மாதிரி நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஸோ நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பைத்தான் ஓப்பன் பண்ணோன்னே இந்த ஸ்கிரிப்ட் மோடு வரும். ஸோ இதில் கண்ட்ரோல் ப்ளஸ் என் கொடுத்தோன்னே உங்களுக்கு இன்னொரு டைட்டில் ஒரு அன்டைட்டில் இது ஓப்பன் ஆகும். அதில் பண்ணோம்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஹேஷ்டேக் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ இப்போ நம்ம வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா வந்து சொல்லு சார். half into base into height. கோகுல் கோகுல் எஸ் சார். அவனுடைய ஆடியோ ட்ரபிள் இருக்கு. ஸோ லெட் ஹிம் ஒர்க் ஆன் தட் அண்ட் யூ கேன் எக்ஸ்பிளைன். ஓகே சார். ஸோ ஃபஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பார்க்க போகிறோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்க்கு வந்து நம்ம ஃபார்முலா தெரியும் ஆஃப் இன்ட்டு எல் இன்ட்டு பி. ஸோ வந்து நம்மளுக்கு டூ வேரியபிள்ஸ் வந்து இன்புட்டாக வாங்கணும். ஸோ வந்து அந்த இன்புட் இப்போ வந்து நான் சாய் போடுவோம். ஸோ நம்ம இப்போ பி வந்து பேஸாக எடுத்துருக்கோம். ஸோ வந்து இங்கே ஏன் ஃப்ளோட் யூஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு சில டைம்ஸ் வந்து பேஸோட வேல்யூ வந்து டெசிமலில் வரலாம். ஸோ வந்து நம்மளுக்கு முன்னெச்சரிக்கையாக நம்ம ஃப்ளோட் யூஸ் பண்ணுறோம். இன்ட்டு யூஸ் பண்ணலாம். இன்ட்டு யூஸ் பண்ணால் நம்ம ஃப்ளோட்டோட வேல்யூ என்டர் பண்ண முடியாது, அதாவது டெசிமல் பாயிண்ட். ஸோ வந்து நம்ம இங்கே ஃப்ளோட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் இன்புட் வாங்க போகிறோம், அதாவது ஹைட்.
ஸோ இப்போ 2 வேல்யூ நம்ம இன்புட்டாக வாங்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ அது வந்து நம்ம ஒரு அன்னோன் வேரியபிள் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ a ஈக்குவல் டு ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்னு நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட போகிறோம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அப்புறமா நம்ம இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுதிட்டோம். இப்போ ஃபைலில் போயிட்டு சேவ் பண்ணிட்டு நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைலை சேவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த கோடை வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து என்டர் பேஸ் வேல்யூ. இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்டர் பேஸ் வேல்யூனா இப்போ நம்ம 10.5ன்னு என்டர் பண்ண போகிறோம். அண்ட் என்டர் ஹைட் வேல்யூ. ஹைட்டோட வேல்யூ வந்து 5 என்டர் பண்ணுறோம். ஸோ we get the output as area of triangle equal to 26 into 2.5. இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ ½ இன்ட்டு பேஸோட வேல்யூ 10.5 இன்ட்டு ஹைட்டோட வேல்யூ வந்து 5. ஸோ வி கெட் த அவுட்புட் அஸ் 26.25. ஸோ இதுதான் வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஓட ப்ரோக்ராம். ஸோ நான் வீல் மூவ் டு நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? ரொம்ப சின்னதாக தெரியுது. ஃபாண்ட் சைஸா சார்? கேனேஷர் சார், அதில் வந்து ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியல சார். ஓகே, நோ ப்ராப்ளம். நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், இங்கே ஜூம் பண்ணுறேன். ஓகே சார். ஸோ வில் மூவ் டு நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். சார் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் டைப் பண்ணு. So next program we are going to see about the perimeter of circle. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள்னால் உங்களுக்கு ஃபார்முலா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலா ஐடென்டிஃபை பண்ணுறேங்க. பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள் வந்து 2πr. ஸோ இதில் வந்து நம்ம ரேடியஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை வந்து நம்ம இன்புட்டாக வாங்க போகிறோம். ஸோ நம்ம ரேடியஸ் வந்து இன்புட் வாங்கியாச்சு. இப்போ வந்து ஒரு அன்னோன் வேரியபிளை வந்து நம்ம ஃபார்முலா ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ வந்து இங்கே பையோட வேல்யூ வந்து இந்த பைத்தானில் வந்து பேசிக் லெவலில் வந்து இன்புட் பண்ண முடியாது. ஸோ வந்து நம்மளுக்கு பையோட வேல்யூ வந்து அப்படியே என்டர் பண்ண போகிறோம் 3.14. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 6 வந்து இன்புட் வாங்கியாச்சு அண்ட் வந்து ஃபார்மில் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ வி ஆர் கோயிங் டு பிரிண்ட் த ஸ்டேட்மெண்ட்.
ஸோ நம்ம வந்து ப்ரோக்ராம் கோட் பண்ணி அமைச்சாச்சு. ஸோ we are going to save the file. So we are going to run the perimeter of circle file. ஸோ இப்போ என்ன கேட்குதுன்னு பார்த்தா enter radius value. For example, we are going to enter 5.5. ரேடியஸ் வந்து ஃப்ளோட்டில் கொடுத்துருக்கனால இங்கே 5.5 சென்டிமீட்டர்னு என்டர் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன எரர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்வேலிட் லிட்ரல் ஃபார் இன்ட்னு வருது. ஸோ நம்ம அந்த வந்து ப்ரோக்ராமில் வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்கணும்னு அது வந்து இங்கே காட்டுது. ஸோ ப்ரோக்ராம் வந்து ஃபுல்லாக ரன் ஆகாது. ஸோ அந்த எரர் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஆர் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் ரேடியஸ்னு கொடுத்துருக்கோம். ஆனால் வந்து நம்ம இங்கே என்டர் பண்ணிக்கிறது வந்து ஃப்ளோட்டில் டெசிமல் பாயிண்ட்டில் என்டர் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து நம்ம வந்து டெசிமல் பாயிண்ட்டில் என்டர் பண்ணக்கூடாது. இன்ட்டில் கொடுத்தா வந்து ஹோல் நம்பரை தான் என்டர் பண்ணணும். ஸோ திருப்பி நம்ம அந்த ஃபைலுக்கு போயிட்டு திருப்பி ரன் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்டர் ரேடியஸ் 5ன்னு என்டர் பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்மளுக்கு பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள் வந்து 31.400 அண்ட் ஸோ ஆன் வருது. ஸோ இதுதான் வந்து பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள். வீல் மூவ் டு நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். மேக்ஸில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம இங்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் ப்ரோக்ராம் வந்து எழுத போகிறோம். Gokul, sorry to interrupt you. அதில் அந்த ஃபைல் எடிட் ஃபார்மட் ரன் ஆப்ஷன்ஸ்னு இருக்குல்ல, எஸ் சார். அந்த ஆப்ஷன்ஸை கீழே தட் இஸ் அந்த ஜூம் ஹைட் ஆல்ட் டு இல்லாட்டினா அந்த அதை ட்ரை பண்ணி பாரு. ஃபாண்ட் சைஸ் பெருசாக இருக்கு. ஆப்ஷன்ஸ் போயிட்டு சார் இந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணு. அங்கே இந்த ரேட் தான் வருது. 1 மினிட். இப்போ கொஞ்சம் பெட்டராக அவ்வளோதான் வருது அவனுக்கு. கான்ஃபிகர் ஐடியில் கொடு. அதில் அந்த ஃபாண்ட் சைஸ் இருக்க பாரு. ஃபாண்ட் சைஸ் வந்து 15 18ல வை. அப்ளை பண்ண சொல்லு. அதை பண்ணுறேன் சார். வேற எங்கேயும் போக வேண்டாம், அப்ளை பண்ணது. அப்ளை கொடுறேன். ஓகே ஓகே கிளிக் ஆன் ஓகே. சார் கொடுத்துட்டேன் சார். லேட் ஆகுதா? ரைட். இப்போ பெருசாக இருக்கா? குட். ஓகே சார். ரைட். ஸோ வீல் மூவ் டு நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அது வந்து மேக்ஸில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே வந்து இங்கே கோட் பண்ண போகிறோம் பைத்தானில். So we know the formula for simple interest is P into T into R whole thing divided by 100, where P is principal, T is time and R is the rate. ஸோ இங்கே வந்து 3 வேரியபிள்ஸ் வந்து நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்க போகிறோம், P, T and R. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வேரியபிள் இன்புட் வாங்கலாம், P principal.
ஸோ p t வந்து இன்புட் வாங்காச்சு. ஸோ லாஸ்ட் வேரியபிள் r வந்து இன்புட் வாங்குறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஃபார்மில் வந்து ஒரு அன்னோன் வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறோம். அந்த அன்னோன் வேரியபிள் வந்து ஜெட்னு எடுத்துருக்கோம். ஸோ ஜெட் ஈக்குவல் டு பி இன்டூ ஃபர்ஸ்ட் வந்து பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணோம். ஏன்னா இங்கே வந்து ஹோல் திங் டிவைடட் பை 100ன்னு போட போகிறோம். ஸோ பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணிட்டு பி இன்டூ டி இன்டூ ஆர் பேரந்தசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு டிவைடட் பை 100. ஸோ இப்போ நம்ம இங்கே பேரந்தசிஸ் போடலன்னா அந்த டிவைடட் பை 100 வந்து ஆருக்கு மட்டும் எடுத்துக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே ஃபுல் இந்த பி இன்ட்டு டிஆர் ஹோல் திங் டிவைடட் பை 100 நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ வி ஆர் யூசிங் தட் பேரந்தசிஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட போகிறோம். பிரிண்ட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கமா ஜெட். ஏன்னா வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா வந்து ஜெட்ன்ற ஒரு வேரியபிள் தான் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ அதை வந்து அங்கே பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு சேவ் த ஃபைல். So we are now going to run the program. So enter principal value. Principal value வந்து நம்ம 10.2 enter பண்றோம். டைம் வேல்யூ வந்து 3 hours. ஸோ 3 enter பண்றோம். And enter rate value. Rate value is 7. ஸோ நம்ம எல்லா வேல்யூ என்ட்ரு பண்ணிட்டோம். ஸோ வி கெட் த அவுட்புட் அஸ் 2.142. ஸோ இந்த கால்குலேஷன் வந்து பி இன்ட்டு டி இன்ட்டு ஆர் ஹோல் திங் டிவைடட் பை 100 அது எல்லாம் கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டாக அவுட்புட் கொடுக்குது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு. ஸோ இது வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்தோம் நம்ம அவுட்புட் வாங்கலாம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் அவுட்புட் வேறு எதனா வேல்யூஸ் கொடுத்து அவுட்புட் வாங்கினோம்னா திருப்பி நம்ம எழுதின ப்ரோக்ராம் போயிட்டு திருப்பி ரன் பண்ணி டிஃப்ரெண்ட் அவுட்புட் போடலாம். ஸோ அதை நம்ம இன்னொரு அவுட்புட்டும் போட்டு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பிரின்சிபல் வேல்யூ வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக கொடுத்து பார்ப்போம். ஒரு 3.7 கொடுக்குறோம். அண்ட் டைம் வேல்யூ இஸ் 2 hours 2. அண்ட் ரேட் வேல்யூ இஸ் 5. ஸோ வி கெட் த அவுட்புட் as 0.37. இங்கே நம்ம வந்து டைம் வேல்யூ என்டர் பிரின்சிபல் வேல்யூ வேரி ஆச்சுனால நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் வேரி ஆகுது. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ வில் மூவ் டு நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆவரேஜ் ஆஃப் 3 சப்ஜெக்ட்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டோட 3 சப்ஜெக்ட் மார்க்ஸ் வாங்கி அதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ ஹேஷ்டேக் போட்டு நம்ம என்ன அது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே டவுட்டாக இருக்கும். ஏன் வந்து ஸ்டார்டிங்கே வந்து ஹேஷ்டேக் போட்டு ஏதோ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் ஆவரேஜ் ஆஃப் 3 சப்ஜெக்ட்ஸ் எது எழுதுறாங்கன்னு. அது வந்து நம்ம ஹேஷ்டேக்னு வந்து கமெண்ட் லைன். ஸோ நம்ம கீழே என்ன ப்ரோக்ராம் எழுத போகிறோம் அது ஷார்ட்டாக வந்து சிங்கிள் லைனில் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து நான் ஆவரேஜ் ஆஃப் 3 சப்ஜெக்ட்ஸ் பார்க்க போகிறேன். அதுக்கு தான் வந்து அந்த ஹேஷ்டேக் கமெண்ட்டுன்னு சொல்லுவோம் அதை. ஸோ வந்து நம்ம 3 சப்ஜெக்ட்ஸ் மார்க் வாங்க போகிறோம். ஸோ வந்து அதை 3 இன்புட்டாக வாங்கலாம். M1 இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் மார்க் வந்து M1ன்னு வச்சுக்கிறேன். So M1 equal to float of input of enter subject 1 marks.
செகண்ட்ல வந்து நான் செகண்ட் சப்ஜெக்ட் வந்து M2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ M2 ஈக்குவல் டு ஃப்ளோட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் சப்ஜெக்ட் 2 மார்க்ஸ். இங்கே நம்ம வந்து ஃப்ளோட் சில பர்சன்ஸ் வந்து மார்க் வந்து 97 இருக்கலாம், 93 இருக்கலாம், சில பேர் வந்து 95.5 அது மாதிரி இருக்கலாம். ஸோ வி ஆர் யூசிங் ஃப்ளோட் டேட்டா டைப். ஸோ தேர்ட் வந்து நம்ம M3 அதாவது சப்ஜெக்ட் 3 மார்க்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து மூணு M1 M2 அண்ட் M3 மூணு சப்ஜெக்ட் மார்க்கும் இன்புட்டாக வாங்கியாச்சு. ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 3, ஏன்னா நம்ம இங்கே 3 சப்ஜெக்ட்ஸ் மார்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ டிவைடட் பை 3. ஸோ அதை வந்து ஒரு வேரியபிள் a ஈக்குவல் டுன்னு எடுத்து M1 + M2 + M3 ஹோல் திங் டிவைடட் பை 3 பண்ண போகிறோம். பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிரிண்ட் ஆவரேஜ் ஆஃப் 3 சப்ஜெக்ட்ஸ் ஸ்ட்ரிங்கை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம கமா ஏ, ஏன்னா ஏல தான் வந்து நம்ம அந்த ஆட் பண்ணி டிவைடட் பை 3 பண்ணுறோம். ஸோ அதை வந்து நாங்கள் போடுறோம். இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணோம், ப்ரோக்ராம் எழுதி முடிச்சாச்சு. So now we are going to run the program. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்டர் சப்ஜெக்ட் 1 மார்க்ஸ்னு கேட்குது. இப்போ சப்ஜெக்ட் 1 மார்க்ஸ் வந்து நாங்கள் 92.7 என்டர் பண்ணுறோம். செகண்ட் என்டர் சப்ஜெக்ட் 2 மார்க்ஸ் வந்து 86.5. சப்ஜெக்ட் 3 மார்க்ஸ் வந்து 75 என்டர் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம டிவைட் பை 3 பண்ணால் வி கெட் த ஆன்சர். ஆவரேஜ் ஆஃப் 3 சப்ஜெக்ட் மார்க்ஸ் வந்து 84. ஸோ வந்து இப்போ நம்ம ஃப்ளோட்டில் டெசிமல் மார்க்ஸ் போட்டு நம்ம அவுட்புட் பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம ஹோல் நம்பராக போட்டு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ திருப்பி அந்த நம்ம எழுதின ப்ரோக்ராம் போயிட்டு திருப்பி ரன் பண்ணுறோம் ப்ரோக்ராமை. ஸோ திருப்பி என்டர் பண்ணால் இப்போ என்டர் சப்ஜெக்ட் 1 மார்க்ஸ். சப்ஜெக்ட் 1 மார்க்ஸ் வந்து 19 என்டர் பண்ணுறோம். செகண்ட் சப்ஜெக்ட் மார்க்ஸ் வந்து 85. சப்ஜெக்ட் 3 மார்க்ஸ் வந்து 79. ஸோ இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் போது 84 பாயிண்ட் கொஞ்சம் ரிசம்பிள் ஆகுதுனால கொஞ்சம் ரெண்டுமே சேமாக தான் வருது. ஸோ அவள் தான் வந்து ஆவரேஜ் ஆஃப் 3 சப்ஜெக்ட் மார்க்ஸ். ஸோ வில் மூவ் டு நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் பார்க்க போகிறோம். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், 4aன்னு. ஏ இஸ் த சைட் ஆஃப் த ஸ்கொயர். ஸோ வந்து நம்ம சைடு வந்து இன்புட்டாக வாங்கணும். நம்ம சைட் ஆஃப் ஸ்கொயர் வந்து இப்போ இன்ட் டேட்டா டைப்ல வந்து இன்புட்டாக வாங்கலாம். a ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் சைடு.
ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா வந்து p equal to 4 into an ஸ்டோர் பண்றோம். ஸோ ஃபார்முலா வந்து 4. ஸோ we are storing the variable p 4 into a. ஸோ நம்ம ஃபார்முலா எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து print of perimeter of square. எப்பவுமே வந்து நம்ம சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்தாதான் வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். பிரிண்ட்டுக்குள்ள வந்து நீங்க சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் போடாம வந்து நீங்க ப்ரோக்ராம் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு will get a error. So to avoid that we are using single or double quotes. So இப்போ ப்ரோக்ராம் எழுதி முடிச்சாச்சு. So we are going to save the file. ஸோ நம்ம இப்போ வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். ஸோ இப்போ சைடோட நம்ம 5ன்னு என்டர் பண்ணா will get the output as 20. ஸோ வந்து என்டர் சைடு, இங்க சைடு வந்து 5, நம்ம அங்கே ஃபார்முலாவில் வந்து 4 into a. ஸோ 4 into 5 which is nothing but 20. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ப்ரோக்ராம்ஸ். நாங்கள் வந்து ஒரு 4 to 5 ப்ரோக்ராம்ஸ் பார்த்துருக்கோம். இதில் வந்து இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நாங்கள் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவோம். I hope that you would have enjoyed this live session. So thank you. Thank you, guys. Thank you very much, Gokul. Thank you. Thank you, sir. Thank you, sir.